அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜேபி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, catharanthus roseus நித்திய கல்யாணி அப்படின்ற இந்த பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த நித்திய கல்யாணி அப்படின்ற பிளான்ட்டு. இது அதோட மலர். வாங்க இதை பற்றின முழுமையான விளக்கத்தை பார்க்கலாம். இதான் பார்த்திங்கன்னா அந்த catharanthus roseusன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பிளான்ட்டு இளையமேவி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆப்போசிட் டெக்குசீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ரெண்டு இந்த பக்கம் இருக்குது, ரெண்டு இந்த மாதிரி ஆப்போசிட்டில் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஆப்போசிட் டெக்குசேட் மேனர்னு சொல்லுவோம். குறுக்கு வெட்டு தோற்றத்தில் இந்த மாதிரி ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இது இதோட மலர். மலர் பாருங்கள் எப்படி கீழே வந்து அள்ளி குழாய் மாதிரி இருக்குது பாருங்கள். அள்ளி வந்து குழாய் மாதிரி வந்து அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த மாதிரி மலர் வந்த மாதிரி இருக்குது. வாங்க இதை பற்றின விளக்கத்தை பார்க்கலாம். காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இருக்குது காய். இதோட காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது காமனாக எல்லா இடத்துலையுமே இருக்கும். இந்த பிளான்ட்டு ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த செடி. இது இதோட காய். ஸோ catharanthus roseus பிளான்ட்டு இது எந்த குடும்பத்தை சேர்ந்தது பார்த்தீங்கன்னா, அப்போசைனேசி குடும்பத்தை சேர்ந்தது. இது வந்து அப்போசைனேசி குடும்பத்தை சேர்ந்தது. இதுதான் வந்து ஒரு முழுமையான மலர். ஒரு முழுமையான மலர் அப்படி எப்படின்னு இருக்குன்றதை பார்த்தோம். இது வந்து ஒரு முழுமையான மலர். இந்த மலரை வந்து நம்ம வந்து எல்எஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது குறுக்கு வெட்டு தோட்டம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், எந்த ஆரத்தில் வேணாலும் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், எல்எஸ் வந்து எடுக்கலாம். எந்த சைடுலேருந்து வச்சு எடுத்தால் நமக்கு 2 அப்படின்றது கிடைக்கும். ஸோ அப்போ இதை வந்து என்ன சொல்லுவோம், நம்ம ஆரச்சமச்சேரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ப்ளஸ் போட்டு மேலே சுற்றி விடுவோம்ல, அந்த மாதிரி ஆரச்சமச்சேரி. ஸோ இதில் பாருங்கள் எல்எஸ் எடுத்து பக்கத்தில் எப்படி தெரியுது பாருங்கள். கீழே வந்து இந்த மாதிரி சூழ்பை, மேலே வந்து சூலக முடி. இங்கே சூலக முடி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து மகரந்தங்கள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த மகரந்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆரோ ஷேப்பில் இருக்கும். ஆரோ ஷேப்பில் இருந்து கீழே வந்து இந்த மாதிரி லைட்டாக ஹேர் மாதிரி வந்த மாதிரி இருக்கும். இது வந்து அந்த அள்ளி குழாய்கள்லேயே ஒட்டிக்கிட்டு இருக்கும். வெளியில் தெரியாது, பூவோட வெளிப்பக்கத்தில் தெரியாது. அள்ளி குழாய்கள்லேயே, இந்த குழாயிலேயே இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கும் அப்படின்னா ஒட்டிக்கிட்டு இருக்கும். குழாய்களில் இந்த இடத்துல வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த மகரந்த தாள் அப்படின்றது இந்த இடத்துல ஒட்டிகிட்டு இருக்குது. மேலே வந்து பிரித்தோம்னா நமக்கு 2 அள்ளி வட்டம் அப்படின்றது தனியாக கிடைக்கும். இங்கே இருக்கக்கூடிய மகரந்த தாள்கள் எல்லாமே வந்து அள்ளி ஒட்டிய மகரந்த தாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ஸ்டேமன் அட்டாச் டு த கொரல்லா டியூப். இது சூலகமுடி, சூழ்தண்டு, சூழ்பை. இது வந்து பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய அந்த மகரந்த தாள் அப்படின்றது நான் சொன்னேன் இல்லையா, ஆரோ ஷேப்பில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, பாருங்கள் ஆரோ மார்க்கில் இருக்கும். பார்க்குறதுக்கு ஆரோ ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அம்பு இருக்குது இல்லையா, அம்பு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நமக்கு. இது வந்து சூலக வட்டம். சூலக வட்டத்தில் இது சூழ்முடி. சூழ்முடி பாருங்கள் வித்தியாசமாக தெரியுதா, மேலே சூழ்முடியை பாருங்கள். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சூழ்முடி வந்து இந்த மாதிரி இருக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா டம்பிள் ஷேப் ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து சூலக பைய குறுக்கு வெட்டு தோட்டம். இந்த இடத்த குறுக்கு வெட்டு தோட்டம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இங்கே இருக்கக்கூடிய சூழ்கள் வந்து எப்படி இருக்கும், இணையாத சூழ்களாக இருக்கும். இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பைகார்புலரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மேலே வந்து செதில் தேன் சுரப்பி அப்படின்றது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து கனி நம்ம பார்த்தோம் இல்லையா. இது வந்து முழுமையான மலர் வரைபடம். முழுமையான மலர் வரைபடம். நடுவில் வந்து சூழ் பையின் குறுக்கு வெட்டு தோற்றம். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அள்ளி வந்து எத்தனை இருக்குது, அள்ளி வட்டம் வந்து 5 இருக்கும். அந்த 5 அள்ளி வட்டம் எப்படி இருக்கும், இணைந்து இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மலரோட இந்த பேஸை பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் எல்லாமே எப்படி இருக்குது, இணைந்து காணப்படுதா. அப்போ இது வந்து அள்ளி ஒட்டிய வட்டம். சரியா? அதனால தான் இந்த இடத்துல எல்லாத்தையும் சேர்த்து விட்ருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய அள்ளி வட்டம் எல்லாமே எப்படி இருக்கும்னா இணைந்த அள்ளி வட்டமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய புள்ளி வட்டம். புள்ளி வட்டம் பார்த்திங்கன்னா 5 இருக்கும். இந்த புள்ளி வட்டமும் எப்படி இருக்கும், இணைந்ததாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும் நமக்கு. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எப்படி இருக்கும், இணைந்த புள்ளிவட்டமாக தான் இருக்கும். சரியா? அப்போ ஒரு மலர் வரைபடம் எழுதணும்னா இங்கே வந்து பூவொடி செதில் பூக்காம்பு செதில் அப்படின்றது ரெண்டுமே இருக்காது. ஃப்ளவர் வந்து ஆக்டினோமார்பிக்னா என்னது, ஆரச்சமச்சேர், பைசெக்சுவல். ஆணும் பெண்ணும் ஒரே மலரில் இருக்கக்கூடியது. அடுத்து வந்து K5 இணைந்தவைக்கு தான் இந்த பிராக்கெட் போட்டிருக்கோம். அடுத்து வந்து C5 இணைந்தவை. A5 இங்கே மகரந்த தாள் வட்டம் வந்து எது கூட ஒட்டி இருக்குன்னு சொன்னோம், அள்ளி வட்டத்து கூட ஒட்டிட்டு இருக்கிறனால இந்த இணைப்பு அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த இணைப்பு இப்படி போட்டால் என்ன அர்த்தம்னா இங்கே மகரந்த தாள் வட்டம் அள்ளி வட்டத்தை ஒட்டி இருக்கு அப்படின்றது அர்த்தம். சூழ்பை வந்து கீழே கோடு போட்டிருக்கோம். இப்படி கோடு போட்டால் என்னதுன்னா மேர்மட்ட சூழ்பை. சூழ்களுக்கு கீழே இருந்து அள்ளி வட்டம் புள்ளி வட்டம் எல்லாமே வர ஆரம்பிக்கும். அப்போ சூழ் வந்து மேலே இருக்குது. அப்போ இங்கே வந்து சூழுக்கு கீழே இப்படி கோடு போட்டிருந்தோம் அப்படின்னா இது வந்து மேல்மட்ட சூழ்பை. 2 தனித்தனியாக இருக்குது இல்லையா, இணையாமல் தனித்தனியாக இருக்குது இல்லையா, இந்த இது இணையாத சூழகையில் சொன்னாலே அதனால் 2 வந்து தனித்தனியாக இருக்கிறதுனால தான் பிராக்கெட் இல்லாமல் போட்டிருக்கோம். EBR EBRL ஆக்டினோமார்பிக் பைசெக்சுவல் K5
இணைந்தவை, C5 இணைந்தவை, A5 ஏவும் சியும் இணைந்தவை, G வந்து மேர்மட்ட சுருப்பை 2. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா catharanthus roseus முழு விளக்கம்.